மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பான மக்களே, மலைப்பொழிவில் தன்னை மையமாக வைத்து பெயர் பெற்றோர் என்பதை எடுத்துரைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக உருவகங்கள் வழியாக விளக்கம் கொடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வு உப்பாக ஒளியாக இரண்டு உருவகங்களை பயன்படுத்துகின்றார். உப்பும் ஒளியும் தன்னில் பலனற்றது. ஒன்றோடு ஒன்று சேரும் போதுதான், இழக்கின்ற போதுதான் அது பலன் உள்ளதாக மாறுகிறது. உப்பு உணவோடு செருகின்ற போது சுவை கொடுப்பதாக, ஏன் அது உணவாகவே மாறுகிறது. எனவே தான் பழமொழி ஒன்று சொல்லப்படுகிறது, உப்பற்ற பண்டம் குப்பைகளே. இந்த உப்பு உணவோடு சேருகின்ற போது பலன் கொடுப்பதாக மாறுகிறது, அதே சமயத்தில் அதுவே உணவாக மாறுகிறது. இந்த உப்பு கெட்டு போகாமல் இருப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அவ்வாறே ஒளியும் தன்னை இழக்கின்ற போது, அதை உயர்ந்த இடத்தில் வைக்கின்ற போது அது தன் பலனை ஈகிறது. இவ்வாறு அது பலனை கொடுக்கின்ற போது அது மதிப்புக்குரியதாக மாறுகிறது. அன்பாதரை மக்களே, வாழ்வின் அர்த்தம் என்ன? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் ஓர் உண்மையை கற்றுணர்ந்து கொள்ள வேண்டும். உயர்ந்த இன்பம் எது? தலை சிறந்த இன்பம் எது? தனக்காக வாழ்வது அல்ல, மற்றவர்களுக்காக வாழ்வதுதான் சிறப்பான இன்பம், சிறப்பான வாழ்க்கை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை அதுவாகத்தான் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக வாழ்வது, இந்த மற்றவர்களுக்காக வாழ்கின்ற அந்த சிறப்பான வாழ்க்கையை நாம் வாழ முயற்சிக்கின்ற போது நாமே உப்பாக இந்த சமூகத்திலே மாறுவோம், நாமே ஒளியாக இந்த சமூகத்திலே துலங்கிடுவோம். யாரை நான் அனுப்புவேன்? என் மக்களின் விடுதலைக்காக. இந்த சமூகம் பல தீமைகளினால் சிக்குண்டு இருக்கிறது. பல அநீத செயல்களால் சாதாரண மக்கள், நலிந்த மக்கள் இன்னும் பல மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசியலாக இருக்கலாம், அதிகாரங்களாக இருக்கலாம், இவைகளில் சிதைவுக்குள்ளாகின்ற மக்கள் நலிந்த மக்களாக இருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள், மாற்று பாலினத்தார், இவர்களுக்கு யார் உதவி செய்வது? வறிய நிலையில் கையேந்துகின்ற ஏழைகளுக்கு யார் உதவி செய்வது? கூனி குறுகி அடிமைப்பட்டு கிடக்கின்ற மக்களுக்கு யார் உதவி செய்வது? மாற்று வாழ்வை கொணர்வது யார்? யாரை நான் அனுப்புவேன்? எல்லோரும் கைகளை கட்டிக்கொண்டு கண்களை அடைத்துக் கொண்டு தியானத்தில் இருந்தால் இந்த மாற்று சமூகம் உருவாகிவிடுமா? நிச்சயம் முடியாது. வானத்தை பிளந்து கொண்டு வானதூரில் கீழிறங்கிக் கொண்டு மாற்று சமூகத்தை உருவாக்குவார்களா? நிச்சயம் முடியாது. இந்த மாற்று சமூகம் உங்களால், என்னால் மட்டுமே சாத்தியமாகும். எனவேதான் ஆண்டவர் இயேசு தன் மக்களுக்கு கற்பிக்கின்றார், உங்களது வாழ்க்கை உப்பாக இருக்க வேண்டும், சாரமற்றிருந்து விடக்கூடாது, சாரமுள்ளதாக இருக்க வேண்டும். உப்பு உணவோடு சேர்ந்து பலன் கொடுப்பதை போல, கெட்டு போகாமல் ஒரு உணவை பாதுகாப்பதை போல, இந்த சமூகம் மறுவாழ்வுக்காக, அடிமை நிலையிலிருந்து விடுதலை வாழ்வு கொண்டு வருவதற்காக நீங்கள் உப்பாக உங்களை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒளியாக இருந்து உங்களை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதுவே உங்களுக்குரிய அறநெறி வாழ்க்கை என்று இயேசு ஆணித்தரமாக கற்பிக்கின்றார். இந்த வாழ்வே கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவ நமக்கு தருகின்ற அன்பு வாழ்க்கை. இந்த அன்பு அறநெறி வாழ்க்கையை எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்னிதினம் ஆலயம் வருகின்றோம், இறை வார்த்தைகளை கேட்கின்றோம், தினமும் குடும்ப ஜெபமாலை செய்கின்றோம், பக்தி முயற்சியில் பல செய்கின்றோம், திருப்பயணங்கள் மேற்கொள்கின்றோம், திரு யாத்திரைகள் செய்கின்றோம், அன்றாடம் சிறு சிறு தான தர்மங்களை செய்கின்றோம். இத்தோடு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து போய்விடுகிறதா? அல்லது அடிமை சமூகத்தில் இருந்து புது சமூகத்திற்கு, விடுதலை சமூகத்திற்கு, என் சமூகத்தை கொண்டு செல்வதற்கு நான் ஒரு காரணியாக, உப்பாக, ஒளியாக, புளிக்காரமாக இந்த சமூகத்திலே இருக்கிறேனா? இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது என்று இந்த கனவு நனவாகும். திருமுழுக்கு பெற்றவர்கள் இந்த பணியை செய்ய ஆர்வமோடு நுழைகின்ற போது நிச்சயம் ஆண்டவருடைய கனவு நனவாகும்.
வறுமையில் உழல்கின்றவர்களும் தேவையில் வாடுகின்றவர்களும் நலிந்தவர்களும் உங்களால் மாற்றம் ஏற்றம் பெறுகின்ற போது நிச்சயம் உங்களது வாழ்வு கடவுளுக்கு உகந்த நல்லதொரு வாழ்வாக அமையும். அன்பான் இறைமக்களே, உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை மற்றவர்கள் போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கடவுளை எடுத்துரைக்க வேண்டுகின்ற மாபெரும் பணியை நாம் செய்கிறோம் என்றால் நமது செயல்கள் இவன் கிறிஸ்தவன் இவள் கிறிஸ்தவள் என்று சொல்கின்ற அளவிற்கு உங்கள் நடத்தை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு காலம் தீமையோடு சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். ஆம் என்றால் ஆம் என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். உப்பாக இருந்திடுங்கள், ஒளியாக மாறிடுங்கள், உங்களை இழந்திடுங்கள், உங்களை கரைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கென்று எனக்கென்று காத்திருக்கின்ற விண்ணக வாழ்வை கடவுள் பரிசாக தருவார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.